வெல்கம் டு பிரைம் டெக்னிக்கல். நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னா Volkswagen Poloவோட ஃப்ரண்ட்டு விண்ட்ஷீல்டை நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். பழைய கிளாஸ் பாருங்கள் எப்படி ஃபுல்லாகவே பிரேக்கேஜ் ஆகிருக்கு. உள்ளேருந்து பார்த்தா ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைட் கார்னர் ஃபுல்லாக உடஞ்சிருக்கு. நம்ம சென்டர் மிரர் ரிமூவ் பண்ணிக்கலாம். இந்த மிரர் ஜஸ்ட்டு நம்ம பிடிச்சி வலிச்சோன்னே ரிமூவ் ஆகிடும். அடுத்தது இந்த ஹார்னஸ், இந்த மிரரில் நம்ம சாக்கெட்டு 2 சாக்கெட்டுமே ரிமூவ் பண்ணிக்கணும். மேலே ஒன்று இருக்கும், அதுவும் ரிமூவ் பண்ணிவிட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா கார்னர் ரைட் ஹேண்ட் சைடு, இந்த சைட் போஸ்ட் கார்னர்லேருந்து நம்ம பிளேடு போகிறோம். நம்ம ரைட் ஹேண்ட் சைட்லேருந்து கிளாஸ் ரிமூவ் பண்ண போகிறோம். பிளேடு எடுத்துகிட்டு நம்ம ரைட் ஹேண்ட் சைடு கார்னரில் இந்த பேடில் போட்டோம்னா கிளாஸ் அப்படியே ஃப்ரீ ஆகிடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் கிளாஸ் ஃப்ரீ ஆகிடுச்சு. அடுத்தது கீழே பாட்டமில் பார்த்திங்கன்னா பிளேடு கொஞ்சம் லென்த்தாக நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி வரும். இந்த கீழே நம்ம ஒய்ஃபோட போகிறோம் பார்த்திங்கன்னா இந்த பாட்டமில் மட்டும் பிளேடு கொஞ்சம் லென்த்து பண்ணிட்டு அப்படியே கட் பண்ணிங்கன்னா கிளாஸை ஃபுல்லாகவே அப்படியே ரிமூவ் ஆகிடும் ஈஸியாகவே. பாருங்கள் ரிமூவ் ஆகுது கிளாஸு. அதே மாதிரி நம்ம ரைட் ஹேண்ட் சைடும் சேம் ப்ராசஸ் நம்ம பண்ணுற மாதிரி வரும். பாட்டமில் அதே மாதிரி பிளேடு போட்டோம்னா கிளாஸ் அப்படியே ரிமூவ் ஆகினே இருக்கும். அடுத்து சென்டரில் போட்டிங்கன்னா ஃபுல்லாகவே கிளாஸ் ரிமூவ் ஆகிடும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கிளாஸ் ரிமூவ் ஆகிடுச்சு கம்ப்ளீட்டாக. இப்போ அது நம்ம வெளியே எடுத்துகிட்டு வைக்க போகிறோம். உள்ளேருந்து ஒரு கை எடுத்து நம்ம தூக்கினீங்கன்னா ஈஸியாக ஒரே ஆள் நம்ம கிளாஸ் தூக்கிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கிளாஸ் கம்ப்ளீட்டாகவே ரிமூவ் ஆகிடுச்சு. அடுத்து நம்ம பேஸ்டிங் ரிமூவ் பண்ணிக்கலாம். பேஸ்டிங் ரிமூவ் பண்ணுறதுக்கு சிம்பிளான ப்ராசஸ் பார்த்திங்கன்னா நம்ம கட்டர்லேருந்தே ரிமூவ் பண்ணிக்கலாம். கட்டர்லேருந்து மேலே அப்படியே புஷ் பண்ணினே போனீங்கன்னா ஈஸியாக நம்ம பேஸ்டிங் ரிமூவ் ஆகிடும். சில பேர் இதில் என்ன பண்ணுவாங்கன்னா உள்ளிலேருந்து க்ளீன் பண்ணுவாங்க. இந்த உள்ளிலேருந்து க்ளீன் பண்ணும்போது சைடில் இருந்து பெயிண்ட் ஃபுல்லாகவே டேமேஜ் ஆகும், ப்ளஸ் டைமும் அதில் அதிகமாக ஆகும். பழைய பேஸ்டிங் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாகவே நம்ம ரிமூவ் பண்ணி ஆகிடுச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம சீலண்ட் அப்ளை பண்ண போகிறோம். சீலண்ட் அப்ளை பண்ணுறது ரொம்ப முக்கியமான ப்ராசஸ். சீலண்ட் அப்ளை பண்ணும்போது ஸ்ட்ரைட் லைனில் நம்ம ட்ராவலிங் பண்ணுற மாதிரி இருக்கும். ரொம்ப ஜிக்ஸாக் போனீங்கன்னா அடுத்து பார்த்திங்கன்னா வாட்டர் லீக்கேஜ் ப்ளஸ் பேஸ்டிங்கில் பபுள்ஸ் வரும். அதனால் பேஸ்டிங் பண்ணும்போது ஸ்ட்ரைட் லைனில் நம்ம ஃபாலோ பண்ணுற மாதிரி வரும். கார்னர் கொஞ்சம் ஸ்லோவாக நம்ம டர்ன் பண்ணணும், இல்லைனா அந்த இடத்துல பபுள்ஸ் வரும். சீலண்ட் பார்த்திங்கன்னா முடிஞ்சிடுச்சு. நம்ம சீலண்ட் ரீலோட் பண்ணிக்கலாம். அடுத்து அதே மாதிரி சேம் ப்ராசஸ் ஸ்ட்ரைட் லைனாக நம்ம பேஸ்ட் அப்ளை பண்ணுற மாதிரி வரும். கார்னர் ஸ்லோவாக நம்ம திரும்புகிற மாதிரி. ஃப்ரெண்ட்ஸ் முடிஞ்சது பேஸ்டிங் ப்ராசஸ். எப்படி நம்ம ஜாயின் பண்ணுறோன்னா அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம கிளாஸ் எடுத்து 2 பார்ட்னரும் ஒரே டைம் நம்ம வைக்கிற மாதிரி வரும். சரிங்களா, இது ரொம்ப முக்கியமான ப்ராசஸ். ஃபஸ்ட்டு கீழே வச்சுட்டு அடுத்து மேலே. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்சது. அதுனா கிளாஸ் கம்ப்ளீட்டாக ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. நீங்களே பாருங்கள், சைடில் பாருங்கள், கொஞ்சம் கூட பேஸ்ட் ஓவர் ஃபில்லிங் ஆகிருக்காது. பார்த்திங்கன்னா ஒரிஜினல் ஃபினிஷிங்கில் இருக்க கிளாஸ் லாக் ஆகிருக்கு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த சைடும் பேஸ்டிங் கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு ப்ராப்பராக இன்சுலேஷன் ஆகிருக்கு. அடுத்து நம்ம பழைய சென்சர் ரிமூவ் பண்ணிட்டு நியூ கிளாஸில் நம்ம இன்சுலேஷன் பண்ண போகிறோம். ஃபோர்ஸாக வச்சிங்கன்னா வந்துடும். அது அதுதான் ஃப்ரெண்ட்ஸ், கடைசி ப்ராசஸ் தான். சென்சர் நம்ம லாக் பண்ணிவிட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஒன் சைட் மட்டும் பொறுமையாக லாக் பண்ணுங்க. லாக் பண்ணிட்டு சென்டரில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பெஸ்ட் நம்ம டர்ன் பண்ணாலே போதும், அதுவாக லாக் ஆகிடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ்.
வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.